தமிழ்நாட்டு வாக்குரிமையை காக்க தினந்தோறும் ஏராளமான பொய்களை பரப்புவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியவற்றை நாம் பார்க்கிறோம். சிபிஐ, இடி, ஐடி தேர்தல் ஆணையம் என அனைத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். தமிழ்நாட்டு வாக்குரிமையை காக்க பசி, உறக்கம், குடும்பம் ஆகியவற்றை துறந்து எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் காணொலி வாயில் காட்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அன்புச்செல்வன்? திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்றது. மிக முக்கியமாக எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடி அது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி பெறுவதற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதில் முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் உரிய நோக்கத்துடன் பசி, உறக்கம், குடும்பம் ஆகியவற்றை துறந்து எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்குமே மனமார்ந்த வார்த்தைகள் என்று தெரிவித்திருக்கிறார். நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இது பாதி கிணறுதான் கடந்திருப்பதாகவும், அடுத்ததாக வெரிபிகேஷன் பணிகள் நிறைவடைந்து நமது மக்களினுடைய பெயர்கள் விடுபடாமல் வாக்காளர் பட்டியல் வந்தால்தான் முழு கிணற்றையும் கடந்ததாக கருத முடியும். எனவே எஸ்ஐஆர் பணிகளுடைய வாக்குரிமையை காப்பதற்காக அடிப்படை பணியாக இருந்தாலும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது நமது உறுதிப்படுத்தும் தேர்தல் பணியாக இருக்கிறது. ஆகவே அனைவரும் களத்தில் மிகுந்த தீவிரத்துடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் ஆற்றலுக்கும் உழைப்புக்கும் முன் எவராலும் நிற்க முடியாது என முதலமைச்சர் அவர்களை புகழ்ந்திருப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார். எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை அணிகள் செயல்பட்டாலும் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப்போவது உதயசூரியன் தான் என்பதை உங்களுடைய உற்சாகப்படுத்தும் நோக்கில் மட்டும் இதை கூறவில்லை, இதுதான் உண்மை என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 1,86,00,000 மக்கள் நேரடியாக பயனடைந்து வருவதாகவும், பயனாளியுடன் சேர்ந்து திமுகவினரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் கூறுகிறார். முந்தைய ஆட்சி காலத்தில் மழை பெய்தாலே உதவிக்காக காத்திருந்த நிலையும், நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவு பொருட்கள் வழங்கக்கூடிய முறையும் எவ்வாறு மாற்றமடைந்துள்ளது என்பதை மக்கள் களத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நமது சிறப்பான பணிகளை பார்த்து நடுநிலை வாக்காளர்களும் இன்று நமக்கு ஆதரவாக நிற்பதாகவும், மொத்தமாக பயனாளிகள், திமுகவினர், நடுநிலை வாக்காளர்கள் என சேர்த்தால் 2,50,00,000 வாக்குகளை தாண்டுவது கண்டிப்பாக இருக்கும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்.